கடந்த வாரத்தில் ஏனோக்கின் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது, நாம் எப்படி ஏனோக்கை போல நடக்கணும்னா என்ன பண்ணணும். ஏனென்று சொன்னால் ஏனோக்கு பிறந்த பொழுது அவர் பிறக்கிறதுக்கு முன்னால் தான் ஆதாம் மரித்து போனார்னு பார்த்தோம். அவர் பிறந்த உடனே அவர் காலத்தில் அவர் பிறந்த பொழுது அவர் வளர்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் நோவா பிறக்கிறார். இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். மக்களுடைய நிலை எப்படி இருந்தது? தேவனை விட்டு வழி விலகி கொண்டிருந்த மக்கள் எல்லாம் தேவனை விட்டு வழி விலகி நம் மக்கள் மத்தியில் வார்னிங் வருவதற்கு முன்னால் ஒரு மனிதன், மக்கள் எல்லாம் ஆண்டரை விட்டு பின்மாற்றம் அடைந்து வாழ்கின்ற அந்த காலத்தில் ஒரு மனிதன் தேவனோடு அவன் சஞ்சரிக்கிறவனா இருந்தான். அவனுடைய வாழ்க்கை எப்படி நமக்கு ஒரு பாடமாக இருக்குது. நாம் ஆண்டவரோடு சஞ்சரிக்கணும்னா என்ன பண்ணணும், வேதம் என்ன சொல்லுது அதை பற்றி பார்த்தோம். ஏன்னா 2 பேர் ஆமோஸ் புத்தகத்திலேருந்து பார்த்தோம், 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடந்து போக மாட்டார்கள். அப்போது தேவனோடு ஏனோக்கு நடந்தாருன்னு சொன்னால் தேவனுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பில் 2 பேரும் ஒருமனமாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே தான் அவர்கள் 2 பேர் ஆண்டவரோடு அவனால் என்ன பண்ண முடிஞ்சது, நடக்க முடிந்தது. அப்போ 2 பேர் ஒருமனப்படலைன்னா தேவனுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கும் அதை பற்றி பார்த்தோம். இது ஒரு அற்புதமான செய்தி. இது ஏற்கனவே பேசியிருக்கிற யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் போய் கேட்டுக்கலாம். ஆனால் இன்றைக்கி இன்னும் சற்று ஆழமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அதில் நம்ம ஏனோக்கை போல நாம் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு என்னெல்லாம் செய்யக்கூடாது, எப்படிலாம் செய்தால் நம்ம அவர் கூட நடக்க முடியாது என்பதை கடந்த வாரத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம வாழலைன்னா நம்ம ஆண்டவரோடு என்ன பண்ண முடியாது, நெருங்கி வாழ முடியாது. இன்றைக்கி நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதை விட இன்னும் கொஞ்சம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான காரணம். சரி, நான் ஒரு வேளை தேவனுடைய கோபத்துக்கு பாத்திரமாக இருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்க எப்படி நம்ம 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம 1லிருந்து 6 வரை வாசிக்கும் பொழுது அங்கே இந்த ஜனங்களுடைய நிலைமையை குறித்து சொல்லுகிறார்கள். அவங்க எல்லாரும் மோசையினால் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாங்க, சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டாங்க. அப்புறம் அவர்கள் வனாந்திரத்தில் ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லா ஆண்டவருடைய அற்புத செயல்களை பார்த்தாங்க, வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய பிள்ளைங்க. ஆனால் அப்படி இருந்தும் அவர்களில் அநேகர் மேல் தேவன் என்ன பண்ணலையா, பிரியமாக இருக்கவில்லை. காரணம் என்ன? தேவனுக்கு பிரியமாக அவங்க வாழலை. உடன்படிக்கைக்குள்ளே இருந்தவங்க தான், விடுவிக்கப்பட்டவங்க தான், ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான், ஞான போஜனத்தை புசித்தவங்க தான், எல்லா அற்புத செயல்களையும் பார்த்தவங்க, அனுபவம் இருந்தது. பட் ஆனால் தேவனுக்கு பிரியமாக வாழலை. பாருங்கள், அதுக்கு காரணம் என்ன? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம சீர்தூக்கி பார்த்து நம்ம என்ன பண்ணணும், அதுதான் இன்றைக்கி மிக முக்கியமாக நம்ம பார்க்க போகிற காரியங்கள். அப்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து, நமக்கு தெரியும் இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், அந்த காரியத்தை விட்டு என்ன பண்ணணும், நாம் வெளியே வரணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், தேவனோடு சேர்ந்து என்ன பண்ண முடியும், ஏனோக்கை போல நடக்க முடியும். நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு ஒரு பெரிய கன்வெக்ஷன், ஒரு மாற்றம் இல்லாமல் நான் தேவனோடு என்ன பண்ண முடியாது, சேர்ந்து நடக்க முடியாது. அப்போது நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த ஒரு ஆண்டவரோடு நான் சேர்ந்து நடக்கணும்னு சொன்னால் நான் ஆண்டவரிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்று வேதம் எனக்கு என்ன பண்ணுது, வலியுறுத்துகிறது. ஒரு வசனத்தை இன்றைக்கி நம்ம வாசிப்போம். ஆண்டவர் ஆதங்கத்தோடு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை. ஓசியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓசியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேல்னா யாருங்க? ரட்சிக்கப்பட்ட ஜனம், வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரர்கள். நம்ம எப்படி தேவன் உலகத்திலிருந்து வேறு பிரித்து நம்மை ரட்சித்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறார், அதுபோல் அவங்கள எகிப்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணார்,
ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால மீட்டு அவங்கள கொண்டு வந்தார். ஆனால் இந்த கொண்டு வந்தவங்க என்ன ஆனாங்கன்னா, ஒரு காலம் வரைக்கும் நல்லா இருந்தாங்க. அதிலும் ஒரு சில பேர்லாம் சரியில்லாமல் இருந்தாங்க. ஆனால் இருக்க இருக்க என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்குள்ள சில காரியங்கள் தவறுதலாக நடக்க ஆரம்பிச்சுது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் விட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, தங்கள் மேலே அவங்க நம்பிக்கை வைத்து ஆண்டவர் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்கள அதே நிலையில் விட்டுவிட விரும்பலை. இன்றைக்கி கூட நீங்கள் ஆண்டவர் விட்டு பின்மாற்றமாக ஆண்டவர் விட்டு நீங்கள் தூரம் போய் கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஆண்டவருடைய மன விருப்பம் என்னென்னா, நீங்கள் திரும்பி வரணும் அப்படின்னு விரும்புகிறார். நீங்கள் அவர் கூட சேரணும், அவரோடு சேர்ந்து இணைந்து நீங்கள் நடக்கணும்னு விரும்புகிறார். அப்போ எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் என்ன பண்ண விழுந்தாய். அக்கிரமம் நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன பண்ணுதுன்னா, வீழ்ச்சி அடைய செய்கிறது, விழுந்த நிலைக்கு திரும்பவும் கொண்டு போகிறது. ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுக்கிறாரு, நம்ம திரும்பவும் என்ன பண்ணுறோம்? அதில் விழுந்து விடுகிறோம். அப்போ அந்த அக்கிரமம், நீ உன் அக்கிரமத்தில் விழுந்தா என்று சொன்னால் நீ என்ன பண்ணணும்? உணர்ந்து கர்த்தரிடத்தில் என்ன பண்ணணும்? திரும்ப வேண்டும். ஏன்னா ஆண்டவர் நீ கர்த்தரிடத்தில் திரும்பி வருவதை என்ன பண்ணுறாரு? விரும்புகிறார். அப்படியே உன்னை விட்டு ஆண்டவர் கை கழுவி விட விரும்பலை. நீ அதே நிலையில் ஆண்டவர் விட்டு பின்மாற்றமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆண்டவர் ஒருபோது என்ன பண்ணுறதில்ல, விரும்பலை. ஆண்டவர் நம்மை அவர் பக்கமாய் திரும்ப அவர் விரும்புகிறார். அவரிடத்தில் நம்ம திரும்பி வரணும்னு அவர் என்ன பண்ணுறார்? விரும்புகிறார். எங்கேருந்து எங்கெல்லாம் விழுந்தோமோ அதை கூட நான் போன வாரத்தில் கொஞ்சம் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கர்த்தரிடத்தில் திரும்பி வரணும். இதெல்லாம் நான் போன வாரத்தில் நிறைய சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி இன்னும் அதை நீங்கள் யூடியூப்பில் கேளுங்க. ஏன்னா அது மறுபடியும் திருப்பி சொல்ல விரும்பலை. இன்றைக்கி எரேமியாவின் மூலம் ஒரு காரியத்தை சொல்கிறார். இது ரொம்ப அற்புதமான பகுதி. இது தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எரேமியா 2:13. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவத்தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இங்கே பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள்னு சொல்கிறார். தீமை செய்தவங்க யாரு? வெளியில் இருக்கிற ஜனம் இல்லை, அவருடைய ஜனங்கள். ஸோ அவருடைய ஜனங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு 2 காரியத்தை செய்கிறாங்க. ஒன்று, ஜீவத்தண்ணீர் ஊற்றாகி என்ன பண்ணிட்டாங்க? விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இதை பற்றி நம்ம வாசிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆண்டவர் இதை ரொம்ப மனசிலிருந்து சொல்கிறார். அப்போ என்ன ஆண்டவர் இங்கே மீன் பண்ணுறார்? என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அந்த 2 தீமை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதில் நிறைய காரியங்கள் அங்கே வெளிப்படுகிறது. நிறைய காரியங்கள் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தேவனை மறந்து விட்டார்கள். என்னை விட்டு விட்டார்கள், என்ன பண்ணிட்டாங்க? தேவனை மறந்து விட்டார்கள். எப்படி மறந்தாங்க? முதல்ல தேவன் அவங்க எவ்வளவு மோசமான நிலையில் இருந்தாங்க, ரொம்ப கடினமான சூழ்நிலையில் இருந்தாங்க, பார்வோனால ரொம்ப நெருக்கப்பட்டாங்க, அடிமைகளாய் வேலை செய்தாங்க, ஆண்டவரை நோக்கி கூக்குரல் விட்டாங்க. ஆண்டவருடைய கூக்குரலை கேட்டு மோசையின் மூலமாக அவங்கள விடுதலை ஆக்கினார். மறந்தே போயிட்டாங்க. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஆண்டவர் அதை அவங்களுக்கு சொல்கிறாரு, 2 தீமைகளை செய்தார்கள். அவங்கள நான் எப்படி எகிப்திலேருந்து விடுதலை ஆக்கணும்னு மறந்துட்டாங்க. இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பின் அனுபவம் இருந்தால் உங்களுக்கு தெரியும். நீங்கள் உண்மையாகவே ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருப்பீங்கன்னா, என்ன நிலையிலிருந்து கர்த்தர் என்னை மீட்டு கொண்டு வந்தார், நான் எப்படி இருந்தேன், என்னை அவர் எப்படி ரட்சித்தார். அந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் வெறும் ஒரு ரிலிஜியஸில் இருந்தோன்னா, ஒரு கிறிஸ்தவன்கிற மதத்தில் இருந்தால் நமக்கு அந்த அனுபவம் தெரியாது. அதை உங்களுக்கு இன்னும் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினாரா? விடுதலையாக்கி அவங்களை என்ன பண்ணார்? அற்புதங்களெல்லாம் பார்த்து அவங்கள கொண்டு வந்தார். பெரிய அற்புதங்கள்லாம் செய்தார். கானான் தேசத்துக்கு வந்தாங்க. கானான் தேசத்துக்கு வந்த உடனே அவர்களுக்கு பிள்ளைங்க பிறந்தாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் பார்க்கல. அதனால் அவங்களுடைய இருதயம் என்ன ஆச்சுன்னா, தேவனை
அவங்க வந்து ஒரு கடமைக்குன்னா கடவுளை தொழுது கொண்டாங்க ஒழிய உண்மையாக அவங்களுக்குள்ள அனுபவம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ மறக்காத இதெல்லாம் உன் பிள்ளைகளுக்கு சொல்லு. நீ எப்படி விடுதலையான, உன்னை எப்படி காப்பாற்றினேன், உன்னை எப்படி மீட்டு கொண்டு வந்தேன், எவ்வளோ அற்புதங்கள் உனக்கு செய்தேன். அப்போ உண்மையாக ஒருத்தர் வந்து ரட்சிப்பின் அனுபவத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த அனுபவம் தெரியும். எவ்வளோ பெரிய சூழ்நிலையிலேருந்து ஆண்டவர் என்ன பாவத்திலேருந்து ரட்சித்தார். அப்போ ரட்சிக்கப்பட்ட நம்மளை எந்த நிலையிலேருந்து ஆண்டவர் மீட்டு வந்தார், எவ்வளோ நமக்கு வந்து ஆண்டவர் வந்து அற்புதங்களை செய்தார், எப்படிலாம் நம்மளை நடத்தினார் என்பதை மறக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்னா தேவனை மறந்து விடுகிறோம். அதான் ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் 2 தீமை செய்தார்கள். ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். ஊற்றுன்னு சொல்லும்போது அது என்ன தெரியுமா? ஊற்றுன்னு சொன்னால் நீ கஷ்டப்படவே தேவையில்லை, நீ தோண்டவே தேவையில்லை, அது பாட்டுக்குன்னு ஃப்ளோ, அப்படியே ஃப்ளோ வரும் தண்ணி. நீ தோண்டலை, அது தானாக வரும். ஆனால் இவங்க என்ன பண்ணாலும் தண்ணீர் நிற்காத தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவங்க தன்னை நம்பினாங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன் பாருங்க, எனக்கு திறமை இருக்குது, எனக்கு ஞானம் இருக்குது, என் பலத்தில் நான் பொழைச்சிக்குவேன், எல்லாம் என்னால் நடக்கும்னு நினச்சேன்னா அதில் ஆசீர்வாதம் இருக்காது. தண்ணீர் நிற்காத தொட்டியை வெட்டுற மாதிரி. ஆண்டவரை விட்டுட்டு உன் சுயத்தில் உன் மேலே உன் நம்பிக்கை வைத்துக்கொண்டு, உன்னுடைய பணத்து மேலே நம்பிக்கை வைத்துக்கொண்டு, உன் பலத்து மேலே நம்பிக்கை வைத்துக்கொண்டு இதெல்லாம் கொடுத்தவரை மறந்துட்டா ரொம்ப டேஞ்சர். அது ஆசீர்வாதம் அல்ல. பல முறை நம்ம இதை பல விதங்களில் நம்ம பேசி இருக்கிறோம். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் வந்து இதை சொல்றார், என் ஜனங்கள் ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். அவங்களுக்கு நான் எவ்வளோ அற்புதம் பண்ணேன், நான் அவங்களை எப்படி விடுதலை ஆக்கினேன், அவங்க எவ்வளோ அற்புதங்களை கண்டார்கள், என்னை மறந்துட்டாங்க. இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க, இதை மறந்துட்டாங்க. ஆண்டவர் மறந்துட்டு என்ன பண்ணாங்க, வழுவி போயிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திக்கினே வராரு மோசே. ஒரு இடம் வந்த உடனே ஒரு ஆண்டவர் கூப்பிடுறாரு, மேலே போகிறாரு மலைக்கு போகும்போது அங்கே லேட் ஆகுது. லேட் உடனே இந்த ஜனம் என்ன பண்ணுதுன்னா ஆரோன் கிட்ட போயிட்டு என்னை வந்து எகிப்துலேருந்து வழி நடத்தின கடவுளை எனக்கு செய்யுன்னுது. எவ்வளோ மோசமான ஜனம் பாருங்க. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தாங்க, தங்களுக்குன்னு கடவுள்களை உருவாக்குறாங்க. தங்களை விடுதலையாக்கின கடவுளை மறந்துடுறாங்க, தங்களுக்குன்னு விக்கிரகங்களை உருவாக்குறாங்க. சில பேருக்கு பணம் விக்கிரகமாக இருக்குது, சில பேருக்கு அந்தஸ்து விக்கிரமாக இருக்குது, சில பேருக்கு வேலை விக்கிரகமாக இருக்குது, சில பேருக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் விக்கிரகமாக இருக்குது. ஏன்னா கடவுளுக்கு கொடுக்குற நேரத்தை அது எடுத்துக்குது, கடவுளுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நம்ம அதுக்கு கொடுக்குறோம், ஆண்டவரை மறந்துடுறோம். இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், ஆனால் நாளையிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி வந்திருக்கிறோங்க ரிலிஜன் மாதிரி வந்துட்டோம், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்? ஆண்டவரை மறக்கிறோம். வாரம் திங்கள் டு சனி என்னென்ன பண்ண போகிறோமே நமக்கு தெரியாது. ஆண்டவரை மறக்கவே கூடாது. ஜெபம் முடியும் போது ஒன்று சொல்கிறல்ல, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன்றது வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்காத. நீ இந்த நிலைக்கு வந்திருக்கிறது காரணமே கர்த்தர். இன்றைக்கி உன்னை ஆண்டவர் நல்ல நிலையில் வைத்திருக்கிறார், மறக்காத. ஆனால் பாருங்கள், வெகு சீக்கிரத்தில் மறந்துட்டாங்க அந்த ஜனங்கள். சங்கீதத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அதை அடிக்கடி சொல்லி காட்டுறார். நான் அவங்க மேலே எவ்வளோ ஒரு சங்கீதம், அருமையான சங்கீதம் இருக்குது பாருங்கள். அந்த சங்கீதத்தில் ஆண்டவர் ரொம்ப வேதனைப்பட்டு இந்த விஷயத்தை அடிக்கடி சொல்கிறார். ஆனாலும் வெகு சீக்கிரமாக அவருடைய கிரிகையை என்ன பண்ணாங்க? மறந்தார்கள். வெகு சீக்கிரமாக அவருடைய கிரிகையை மறந்தார்கள். அப்போது நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த ஜனங்க ஒவ்வொரு 72ஆம் சங்கீதத்தில் அங்கே அடிக்கடி அவங்க ஆண்டவர் 72 102 தெரியல, அதை நீங்கள் அப்புறம் பாருங்க, எவ்வளவோ அவங்களை அற்புதமாக நடத்தினார். ஆனாலும் அவர்கள் அவருடைய கிரிகையை விட்டு என்ன பண்ணாங்க? மறந்தார்கள். இதை தான் நம்ம வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவர் வந்து அவங்களுக்கு அற்புதம் பண்ணுறாரு, அதிசயம் பண்ணுறாரு. ஆனால் இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? வெகு சீக்கிரமாய் அவருடைய கிரிகையை மறந்தார்கள். இப்படியே மறந்து என்ன பண்ணுறாங்க? ஆண்டவரை வந்து வேதனைப்படுத்துகிறார்கள். ஆண்டவர் வந்து அதை ஃபீல் பண்ணி 106ஆம் சங்கீதத்தில் சொல்கிறார். 106ஆம் சங்கீதத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா ஃபுல்லாக அதை வந்து அந்த அனுபவத்தை ஒவ்வொரு அற்புதத்தையும் சொல்லி
6ஆம் வசனம் பாருங்க. எங்கள் 106:6 எங்கள் பிதாக்களோடும் கூட நாங்களும் பாவம் செய்து அக்கிரமம் நடப்பித்து ஆகாமியம் பண்ணினோம். எங்கள் பிதாக்கள் எகிப்தில் உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபையின் திரட்சையை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். இது யாரு? மீட்கப்பட்ட ஜனம், எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனம். எங்க வந்திருக்குது? சிவந்த சமுத்திரத்தில் 10 அற்புதங்களை செய்து இவங்களை மீட்டு கொண்டு வந்தார். ஒரு பெரிய அப்ஸ்டக்கிள் வந்திருக்குது. இந்த இடத்துல என்ன பண்ணுது? முறுமுறுக்கிறார்கள். இது அப்படியே லைன் வரிசைப்படுத்துறாரு. ஆனாலும் மறந்தார்கள். பாருங்க, நினையாமல் போனார்கள். என்ன சொல்லப்படுகிறது? அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபையின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்தில் போய் மோசே கிட்ட கலகம் பண்ணுறாங்க. எங்களை எதுக்கு மீட்டு கொண்டு வந்தீங்க? இன்றைக்கி நிறைய பேர் எப்படி ரிபெல் பண்ணுறாங்கன்னா, நான் யார் ரட்சிக்கப்பட்டேன்னு நினைக்கிறாங்க. நான் பேசாமல் ரட்சிக்கப்படாமல் உலகத்தில் போய் ஜாலியாக இருந்திருக்கலாமே, நான் போய் என் பாட்டுக்குன்னு சினிமா போவேன், என்ன பாட்டு நான் பாட்டுன்னு எல்லாம் என் மனசு விரும்புறதெல்லாம் செய்வேனே. இங்கே நடந்து பல கட்டளைகள் இருக்குதே, நான் சினிமாவுக்கு போகக்கூடாதுன்றாங்க, நான் கெட்டது செய்யக்கூடாதுன்னாங்க, உலகத்தில் ஜாலியாக இருக்கலாமே, இப்படி நினைக்கிறாங்க. அதுக்காக உன்னை கர்த்தர் மீட்டு கொண்டு வந்தார், அதற்காக உன்னை ரட்சித்தார். அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதம் முழுவதுமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அற்புதம் ஜனங்களுடைய நிலைமை, ஒவ்வொரு அற்புதம் ஜனங்களுடைய நிலைமை. 10ஆம் வசனத்தில் பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்துருக்களின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். எதனா ஒன்று அற்புதம் நடந்துட்டா மட்டும் பாடுறது. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. ஆனாலும் சீக்கிரமாக அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல். ஆண்டவருடைய ஆலோசனைக்கு காத்து தான் காரியங்களை செய்யணும். ஆண்டவர் சொல்லாத போய் நீ உன் சுயத்துக்கு போய் செய்யக்கூடாது. எந்த ஒரு விஷயம் வந்தாலும் கர்த்தரிடத்தில் அதை சொல்லி நம்ம காத்திருப்பது நல்லது. சுயத்தில் போய் நம்ம செய்யும்போது அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்ம அவரை விட்டுடுறோம், நம்மளே ஒரு தொட்டியை வெட்டுறோம். ஆசீர்வாதம் ஊற்று அவரை விட்டுடுறோம், நம்மளே ஒரு தொட்டியை வெட்டுறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள், வெளியில் இருக்கிற ஜனங்கள் அல்ல, சபைக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் வைக்காத தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொள்ளுகிறார்கள். இந்த சங்கீதத்தை போய் வீட்டில் பொறுமையாக படிங்க, உங்களுக்கு டைம் கிடைச்சா படிங்க. எவ்வளோ அற்புதம் செய்தாங்க, எப்படிலாம் மறந்தாங்க, சீக்கிரமாக மறந்தாங்க. அப்போ அது ஆண்டவர் ரொம்ப மனசுல இருந்து என்ன பண்ணுறாரு? வேதனைப்பட்டு சொல்கிறார், என் ஜனங்கள் அவங்க சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தருகிறவர் நான். சந்தோஷத்தை எங்கே தேடுறாங்க? உலக பொருட்கள் மீது தேடுகிறார்கள். சந்தோஷத்தை நிம்மதியும் தருகிறவர் யார்? கர்த்தர். அவங்கள திருப்திப்படுத்துகிறவர், நம்மளை திருப்திப்படுத்துகிறவர் யார்? கர்த்தர். அப்போ என்ன பண்ணணும்? அவரை தானே தேடணும். அவரை விட்டுடுறோம், அவரை மறந்துடுறோம், அவர் செய்த நன்மைகளை விட்டு விடுகிறோம். இது எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. அப்போ ஆண்டவர் நம்மளை அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்ம திரும்பி வரணும்னு விரும்புகிறார். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்ம இந்த மாயைகளை பின்பற்றுவது, மாயையை பின்பற்றுவது, மாயான காரியங்கள் மீது ரொம்ப கவனம் செலுத்துவது, ஆண்டரை விட்டு விலகி போவது, இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்ம திரும்பி வரணும். அப்போ தான் தேவனோடு நடக்க முடியும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தானே எப்படி சஞ்சரித்திருப்பார்? ஆண்டவருக்குன்னு பிரத்யேகமான ஒரு நேரத்தை கொடுத்து ஆண்டவர் என்னென்ன சொல்கிறாரோ அவருடைய ஆலோசனைப்படி நடந்திருப்பார். எந்த சூழ்நிலை ஆண்டவரை மறந்திருக்க மாட்டார். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை கேட்டு காரியங்களை செய்திருப்பார். ஆண்டவருடைய ஆலோசனைப்படி நடந்திருப்பார். ஆண்டவர் சொன்னால் செய்வார், ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னா செய்ய மாட்டார். அப்போ ஏனோக்கு தேவனோடு நடந்தான்னா அவன் சன்னியாசி மாதிரி வாழலை, எல்லாமே பண்ணான். அவனுக்கு மனைவி இருந்தது, பிள்ளைங்க இருந்தாங்க, குடும்பம் இருந்தது, வேலை இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் எல்லாத்தின் மத்தியிலையும் ஆண்டவரை ஆலோசித்து காரியங்களை செய்கிறான். ஏன்னா எனக்கு உண்மையான சந்தோஷத்தை தருகிறவர் யார்? ஆண்டவர் தான். சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வேற இடத்துல தேடலை. எங்க தேடினார்? ஏனோக்கு அதை கொடுக்கிற ஒரு இடத்துல தேடினார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிறைந்திருக்கணும்னு சொன்னால்
நாம் நம்முடைய இருதயத்தை உலகப் பொருட்கள் மீது வைக்காமல், உலகத்தின் மீது வைக்காமல் கர்த்தர் மீது வைக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை எங்கே வைக்கணும்? கர்த்தர் மீது வைக்கணும். அன்று சொல்கிறாரு, தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா சொல்கிறாரு, இந்த உலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் என்றார். அப்போ ஐஸ்வர்யம் தவறா? தவறு கிடையாது. இருக்கலாம், உங்களுக்கு நிறைய வசதிகள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் பவுல் எழுதுகிறாரு, இந்த உலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், அழகாக சொல்கிறாரு, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் ஆண்டவர் என்ன கொடுத்தாலும் அது நிலையற்றது. அது மேலே நம்பிக்கை வச்சிடாத. அது இன்றைக்கி உங்ககிட்ட இருக்கும், நாளைக்கு வேற ஒருத்தர்கிட்ட போயிடும். யார் மேலே நம்பிக்கை வை? அதை கொடுத்தவர் மீது நம்பிக்கை வை. அப்போது நிலையற்ற பொருள் மேல் நம்பிக்கை வையாமலும் உதார குணமுள்ளவர்களாக இருக்கவும், நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு தாராளமாய் கொடுக்கிறவரை என்ன பண்ணணும்? நினைக்கணும். அதே தான் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். நீதிமொழிகளில் சாலமோன் ஞானி எழுதுகிறார், ஐஸ்வர்யம் பெருகினால் இருதயத்தை அதன் மீது வைக்காதே. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தரை தான் நம்ம என்ன பண்ணணும்? எல்லாவற்றுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார், அது மேலே இருதயத்தை வைத்து விடக்கூடாது. அவர் மீது தான் நம்ம என்ன பண்ணணும்? நம்பிக்கை வைக்கணும். ஸோ ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா, நாம் இந்த மாதிரி ஒரு நிலையிலிருந்து, இந்த உலக பிரகாரமான காரியங்களிலிருந்து, the heart must turn from the world to God. என்னுடைய இருதயம் உலக பிரகாரமான காரியங்கள் மீது மோகம் கொண்டு அதன் பின்னால் போகாமல் தேவன் பக்கமாக திருப்பணும். கர்த்தரிடமாய் நம்ம திரும்பணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அப்போது இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்திலிருந்து விழுந்தாய் என்று சொன்னால் எங்கிருந்து திரும்பணும்? உலக பிரகாரமாகவே வெறும் ஆடம்பரம் பண்ணுவது, வெறும் உலக பிரகாரமாகவே எப்பவுமே நினைக்கிறது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், இதெல்லாம் நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் சாப்பிட்றது தப்பு இல்லை, நீங்கள் புசிக்கிறது தப்பு இல்லை, நீங்கள் உடுத்துவது தப்பு இல்லை, நீங்கள் உலகத்தில் சில காரியங்களை செய்வது தப்பல்ல. ஆனால் அதையே நீ கடவுளாக்கிடாத, அதையே பெருசாக நினைச்சிடாத. ஏன்னா பவுல் இன்னொரு இடத்துல எழுதுறாரு, அவர்களுடைய தேவன் அவர்கள் வயிறு அப்படின்றார். ஏன்? அவங்களுக்கு கடவுள் வந்து சாப்பாடு, சாப்பிட்றதுலேயே கவனம் செலுத்துவது. அப்போ நிறைய பேருக்கு எது ஏதோ கடவுளாக இருக்குது. உலகம் காரியங்கள் மீது என்ன பண்ணுறோம்? நம்ம கவனம் வைக்கிறோம். உலக பொருட்களை மிக முக்கியமாக கருதுகிறோம். ஆண்டவரை மறந்துடுறோம். ஆண்டவரை எப்படி வச்சுக்கிறோம்? ஏதோ தேவைக்கு அவரை கூப்பிடுற மாதிரி வச்சுக்கிறோம். அப்போது நான் என்னுடைய இருதயம் இந்த உலக பிரகாரமான ஆடம்பரங்கள் மீதும் உலக பிரகாரமான காரியங்கள் மீதும் வைக்கப்படாமல் அது தேவனிடத்தில் என்ன பண்ணணும்? திருப்பப்பட வேண்டும், கர்த்தரிடத்தில் திரும்பணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலே நீ கர்த்தரிடத்தில் திரும்புன்றார். ஏன்? நீ எங்கேயோ திரும்பிட்டு இருக்க, உன்னை வேற வழியாக திருப்பிட்டு இருக்குது. அப்போ நான் கர்த்தரிடத்தில், நான் தேவனோடு சேர்ந்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாம் நமக்கு இருக்கிறது தவறல்ல. ஆனால் ஒரு நாளும் என் இருதயத்தை அதன் மீது வைத்து அது பின்னால் நான் போயிடக்கூடாது. நான் கர்த்தருடைய பின்னால் தான் என்ன பண்ணணும்? போக வேண்டும். அவரிடத்தில் நான் என்ன பண்ணணும்? திரும்ப வேண்டும். அது மிக மிக முக்கியமான காரியம். என்னுடைய இருதயம் உலகத்திலிருந்தும் உலகத்தில் உள்ளவைகளிலிருந்தும் திருப்பப்பட்டு அது தேவன் பக்கமாக என்ன பண்ணணும்? திரும்ப வேண்டும். ஏன்னா உண்மையான மகிழ்ச்சியையும் உண்மையான சந்தோஷத்தையும் உண்மையான நிம்மதியையும். ஏன் உண்மையான சந்தோஷம், உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான நிம்மதின்னு சொல்கிறேன்? உலகத்தில் போலியான மகிழ்ச்சி, போலியான நிம்மதி, போலியான சந்தோஷம் இருக்குது. அது தற்காலிகமானது. கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் நித்தியமானது, நிரந்தரமானது. எப்பவுமே உனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும், உனக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். உனக்குள்ள நீ ஆண்டவரோடு சரியான உறவில் இருந்தால் உன் இருதயம் எதன் மீது இருக்காது. எல்லாம் இருக்கும், அது மேலே உன் இருதயம் இருக்காது. நீ அது பின்னால் போக மாட்ட. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கெட்டகுமாரன் என்கிற ஒரு ஊமையில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 2 பேர் ஒரு தகப்பனுக்கு இருந்தாங்க. 2 வகையான விசுவாசிகள். ஒருத்தன் என்ன பண்ணான்? அப்பா கூடயே இருந்தான். இன்னொருத்தன் உலக இன்பத்தை நோக்கி போயிட்டான் திரும்பி. ஆனால் அவனுக்கு உண்மையான சந்தோஷம் அங்கே இருக்குன்னு தேடி போனான். உண்மையான சந்தோஷம் கொஞ்ச நாள் தான் இருந்தது. கொஞ்ச நாள்லேயே எல்லாம் தீர்ந்து போச்சு.
அப்போ அவன் குறைவுபட தொடங்கினான். தரித்திரமடை. நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த உலகத்தை நம்பி ஆண்டவரை விட்டுட்டு நீ ஆண்டவரை தேடுறதில்ல, உண்மையாக ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இல்லை, ஆண்டவரை கனப்படுத்தணும்னு இருதயம் இல்லை, ஆண்டவருக்கு கீழ்ப்படுறதில்லை, பண்ணுறதெல்லாம் நீ உலக பிரகாரம் பண்ணினதுன்னா குறைவுபட ஆரம்பிப்பேன். கெட்டகுமாரனுடைய நிலை அதான். எல்லாத்தையும் இழந்து கடைசியில் ஒன்றும் இல்லாமல் பன்னி மேய்க்கிறவனா ஆகி பன்னி சாப்பிட்ற தவிட்டுக்கு அவன் ஏக்கம் கொண்டு கடைசியாக அவன் உணர்றான், ஐயோ எங்கள் வீட்டில் எவ்வளோ பூர்த்தியான சாப்பாடு இருக்குதுன்னு திரும்பி வந்தான் பாருங்க. அப்போ திரும்பி வரும்போது அவன் என்ன சொன்னான், நான் உங்கள் பையன்னு சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, என்னை வேலைக்காரனாக வச்சுங்க. ஏன்னா அவனுக்கு புரிஞ்சு போச்சு, அப்பா கூட ஒரு வேலைக்காரனாக இருந்தால் கூட எனக்கு ஒரு பெரிய மேன்மை தான். இன்றைக்கி சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் எல்லாமே கர்த்தர் நம்ம கொடுப்பார், எல்லாம் நமக்கு தேவைன்னு அறிந்திருக்கிறார், தேவைகளை அவர் தருவார். ஆனால் அதை தேடிக்கின்னு ஓடாதீங்க. சில பேருக்கு ஆண்டவர்கிட்ட வருவதே ஏதாவது ஆண்டவர் கொடுப்பாரா, எனக்கு அற்புதம் செய்வாரா, எனக்கு நன்மை கொடுப்பாரா, கொடுப்பார். அது ரெண்டாவது. ஒரு முறை ஆண்டவர் அற்புதம் செய்தார், 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் கொடுத்தாரு. இன்னொரு முறை அதே மாதிரி 4 அப்பம் 7 மீன்களை அற்புதம் பண்ணி 4000 பேர் கொடுத்தாரு. மறுபடியும் கூட்டமாக வராங்க. கூட்டம் வந்த உடனே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உண்மையாக என்னை தேடி வரல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதுனால தான் வரீங்க அப்படின்னாரு. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இழிவான காரியங்கள் மீது தான் கவனம். ஆண்டவரை நேசிக்கணும், ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும், ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும், பாவத்தை விட்டு விலகி வாழணும், இதெல்லாம் கிடையாது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நான் என் இருதயத்தை உலகத்தின் மீது வைக்காமல், உலகத்தில் உள்ளவைகள் மீது வைக்காமல் தேவன் மீது வைக்கும்படியே நான் திரும்பணும். அப்போ தான் நான் தேவனோட என்ன பண்ண முடியும், சேர்ந்து நடக்க முடியும், சஞ்சரிக்க முடியும். ஸோ முதல்ல நான் என்ன பண்ணோம், என் இருதயத்தை ஒரு நாளும் உலகத்தின் மீதும் உலகத்தில் உள்ளவைகள் மீது வைக்காம என் தேவன் மீது வைக்கணும். அதுதான் எனக்கு உண்மையான சந்தோஷத்தையும் நிம்மதியும் தர முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பாவங்களை விட்டு நான் திரும்பி வரணும். The heart must turn from sin to the Savior. என்னுடைய இருதயம் பாவத்தை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பி வரணும், ரட்சகரிடத்தில் என்ன பண்ணணும், திரும்பணும். அப்போ இந்த பாவத்தை விட்டு எப்படி திரும்பணும்னு சொன்னால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். யோபு சொல்லுகிறார், 34ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், யோபின் புத்தகம் 34:32. நான் காணாத காரியத்தை நீர் எனக்கு போதியும், நான் அநியாயம் பண்ணினேன். ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டுடைய பிள்ளைங்க அநியாயமான வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது, வாழக்கூடாது. நான் அநியாயம் பண்ணுவேன், ஆனால் நான் இனி அப்படி செய்வதில்லை. இதுதான் உண்மை. நான் இனிமேல் அது மாதிரிலாம் செய்ய மாட்டேன். பாவத்தை விட்டு வெளியே வருவது, நான் அப்படி இனி செய்வதில்லை என்று தேவனை நோக்கி சொல்ல தகுமோ இல்லை, தகுமே. பாருங்க, அதை தகுமோனா சொல்ல முடியாதுன்னு அர்த்தம், தகுமேனா அது தகுதியானது சொல்லலாம். அப்போ ஆண்டவரை பார்த்து நான் என்ன சொல்லணும், நான் இனி அநியாயம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல தகுதி. அதுதான் உண்மையான டேனிங். டேன்னா இனிமே ஆண்டவரே நான் என் வாயை திறந்து சொல்கிறேன், இனிமே அப்படி உங்களை வேதனைப்படுத்த மாட்டேன். ஒரு முறை பண்ணிட்டேன், அதனால் நீங்கள் உங்களை வேதனைப்படுத்திட்டேன், நீங்கள் துக்கப்பட்டுட்டீங்க, அதனால் நான் ரொம்ப பாடுபட்டுட்டேன், அதனால் ரொம்ப நாள் நிம்மதியை இழந்துட்டேன். தாவீது சொல்கிற மாதிரி காலையில் கூட சொன்ன பாருங்க, ரட்சிப்பின் சந்தோஷம் போயிடுச்சு, உற்சாக ஆவி இல்லை, பரிசுத்தாவியானவர் விலகிட்டாரு, கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படியே டல்லாக இருக்கு, கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு சாரம் இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் எந்த இடத்துல உங்களை துக்கப்படுத்தி, எந்த இடத்துல நான் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்தேனோ, எந்த இடத்துல உங்கள் பிரசனத்தை இழந்தேனோ, உற்சாக ஆவி இழந்தேனோ, அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நான் மனம் திரும்புகிறேன், இனிமே நான் செய்ய மாட்டேன். அப்போ என்ன பண்ணணும், பாவத்தை விட்டு பரிசுத்தர் இடத்துல திரும்பணும், சொல்ல தகுமே. இன்னொரு முறை அந்த வசனத்தை படிங்க, நான் காணாத காரியத்தை நீர் எனக்கு போதியும், நான் அநியாயம் பண்ணினேனே ஆனால் நான் இனி அப்படி செய்வதில்லை என்று தேவனை நோக்கி சொல்ல தகுமே. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அதைத்தான் பேதுரு இன்னொரு இடத்துல எழுதினார், கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால்
எல்லா விதமான கபடத்தையும், எல்லா விதமான புறங்குறுதலையும், எல்லா விதமான வஞ்சகத்தையும், எல்லா விதமான அசுத்தங்களையும் விட்டு நீங்கள் வளரும்படி சொல்ல தகுமே. அப்போ நம்ம ஆண்டவரிடத்தில் போயிட்டு மனம் திரும்பணும். இனிமேல் ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய மாட்டேன், உங்களுக்கு உண்மையாக வாழ்வேன். அதுதான் தேவனோடு நடப்பது. ஏனோக்கு எப்படி நடந்தாரு? எல்லாம் வாக் அவே ஃப்ரம் காட். அன்னைக்கு ஏனோக்கு வாழ்ந்த காலத்தில் எல்லாம் தேவனை விட்டு பின்மாற்றம் அடைந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒருத்தம் கூட யாருமே சாட்சியா இல்லை. நம்ம என்ன சொல்றோம்? எல்லாமே கெட்டுட்டாங்க, எல்லாம் கெட்ட இடத்துல நான் மட்டும் எப்படி பரிசுத்தமாக வாழ்த்துன்றோம். யார் இந்த இடத்துல ஒழுங்கம் காட்டுங்க, நான் அது மாதிரி வாழ்கிறேன்றோம். யாருமே இல்லை, நான் வாழ்வேன் அப்படின்னு வாழ்ந்தவர் தான் ஏனோக்கு. ஏனோக்கு எப்படி வாழ்ந்தார்? அவருடைய காலத்தில் நல்லா புரிஞ்சுங்க, ஆதாம் அப்பதான் இறந்தார், நோவா பிறந்திருக்கிறார், இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவர் வாழும்போது பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க, நோவா காலத்தில் தேவன் உலகத்தை அழிச்சார்ல, அப்போ உலகம் மோசமாக வாழ்ந்து கொண்டிருக்குது. அப்போதான் இவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். யாருங்க? விடிய விடிய கதை கேட்டு போட்டு விட்டுறாதீங்க. ஏனோக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எல்லாம் ஆண்டவரை விட்டு பின்மாற்றம், ஒருத்தம் கூட ஒழுகில்லை. எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இது செய்தால் கடவுளுக்கு போதும்னு ஏதோ பலி செலுத்தின்னு இருக்கிறான். சர்ச்சுக்கு போனால் போதும், காணிக்கை கொடுத்தா போதும். இதை ஏன் அடிக்கடி சொல்கிறேன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவங்க நிலைமை அப்படி தான் இருக்குது. ஆனால் ஆராதனை சும்மா அப்படி ஆக்ட் பண்ணிட்டா போதும், மேல்புறமாக எதனா பண்ணிட்டா. அவனுக்கு அன்று ஏனோக்கினுடைய வாழ்ந்த காலத்தில் மக்கள்லாம் இப்படிதான் வேஷம் போட்டுருந்தான். ஆனால் அதில் ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்தை உலகத்தின் மீது வைக்காம கர்த்தரிடத்தில் வைக்க ஆரம்பித்தான். அதில் ஒரு மனிதன் பாவ காரியங்களை செய்யாதபடி தேவனிடத்தில் தன்னுடைய இருதயத்தை வைக்க ஆரம்பித்தான். ஸோ முதலாவது நாம் தேவனோடு நடக்க வேண்டும் என்றால் முதல் காரியம், உலகத்தில் உள்ளவைகள் மீது இருதயத்தை வைக்காம யார் மேலே வைக்கணும்? வாயை திறந்தாவது சொல்லுங்களேன், கர்த்தர் மேலே வைக்கணும். இரண்டாவது காரியம், பாவ காரியங்களை நான் இனி செய்யாதபடி, ஆண்டவரை வேதனைப்படுத்தாதபடி, பரிசுத்தமாய் வாழ்வதற்கென்று பரிசுத்தர் மீது என்னுடைய இருதயத்தை வைக்கணும். சொல்ல தகுமே. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்ப நல்லா புரிஞ்சுங்க, எதெல்லாம் எனக்கு விக்கிரகமா இருக்குதோ, எதெல்லாம் என் தேவனை மறக்க செய்கிறதோ, அதெல்லாம் ஒரு என்னது? விக்கிரகம். விக்கிரகம்னா ஒரு சிலை செய்து அதை வணங்குவது மட்டும் விக்கிரக ஆராதனை இல்லைங்க. நாம கடவுளை மறக்க பண்ற ஏதாவது ஒன்று, பொருளாசை, பண ஆசை, உலக பிரகாரமான காரியங்கள், அதிலேயே மைண்டை செலுத்திக்கின்னு ஆண்டவரை மறக்க செய்வோம் என்றால், ஏதோ ஒரு பொருள் இன்னைக்கு எப்படின்னு சொன்னா எல்லாருக்கிட்டையும் இந்த விக்கிரகம் இருக்குது. இதை விக்கிரகம் ஆக்கிட்டான் பிசாசு. நிறைய பேர் இதை ஆராதிக்கிறாங்க. போற்றி துதிப்போமே அப்படின்னு சொல்லி இதை போற்றி கொண்டிருக்கிறாங்க. இதில் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது நல்லா புரிஞ்சுங்க, இது ஒரு பொருள். இதை ரொம்ப ஆராதிக்காத. இது ஒரு பயன்பாட்டுக்கு கொடுக்கப்பட்ட பொருள். இதை எதுக்கு பயன்படுத்தணும்? அதுக்கு தான். இப்போ நிறைய பேருடைய நிலைமை என்ன? இன்னைக்கு எல்லார் கையில விக்கிரகம் இருக்குது, பாக்கெட்லேயே தூக்கிட்டு போகிறாங்க. ஆண்டவரை கூட மறந்துடுவாங்க, இதை மறக்க மாட்டாங்க. இதை அப்படியே கவனமாக பார்க்குறாங்க. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், உலகம் அப்படி இருக்கும்போது ஒருத்த மட்டும் என்ன பண்ணுறான்னா, ஆண்டவர் கூடவே இருக்கிறான். ஐயோ, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய மாட்டேன், ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வேன். அதுதான் ஏனோக்கு. அப்போ முதல்ல நான் தேவனோடு சேர்ந்து ஏனோக்கை போல நான் தேவனோடு நடக்கணும்னு சொன்னால், என் உலகத்தின் மீதும் உலகத்தில் உள்ளவைகள் மீதும் என் இருதயத்தை வைக்கக்கூடாது. எப்போ பாரு பணம், பொருள், உலகம், அப்படியே சும்மா பெருமையாக நடப்பது, கர்வம் கொள்ளுவது, ஆணவமாக வாழ்வது, அப்படி இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப அம்பலா, தாழ்மையா, ஆண்டவருக்கு பிரியமா, ஆண்டவருக்கு பயந்து நடப்பது, தப்பான விஷயங்களை செய்யக்கூடாது. ஸோ அக்கிரமான காரியங்களை செய்யாமல் ஆண்டவர்கிட்ட முன்னால் நம்மளை தாழ்த்தி நம்ம விட்டு விடுவது. அப்போ ஏசாயா புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 20-21 இப்படி ஏசாயாவின் காலத்தில் மக்கள் இருந்தாங்க. அப்போ அங்கே சொல்லுகிறார், 21ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 21. மனுஷன் பணிந்து கொள்ள உண்டாக்கி இருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களையும் மூஞ்சிர்களுக்கும் துறிஞ்சல்களுக்கும் எரிந்து விடுவான். வேணான்னு தூக்கி போட்டுருவான் கர்த்தர் வரும்போது. அதுதான் மின வாசிக்கிறோம் 20ஆம் வசனத்தில், பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் அந்நாளிலே அவருடைய பயங்கரத்திற்கும்
அவருடைய மகிமை பிரஸ்தாபத்திற்கு விலகி கண்மலைகளின் வெடிப்புகளிலும் குன்றுகளின் சந்துக்களிலும் புகுந்து கொள்ளும்படி மனுஷன். நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவர் வரும்போது நீ எது மேலே ஆசை வச்சிருந்தியோ அது யூஸ் ஆகாது. பணம் யூஸ் ஆகாது, தூக்கி போட்டுருவாங்க. பொருட்கள் யூஸ் ஆகாது. ஆண்டவர் வரும்போது கையில் செல்போன் எடுத்துக்கினே போவோமா? ஆண்டவரே வாட்ஸ்அப் எல்லாம் ஃபேஸ்புக்கெல்லாம் இருக்குது, ஆண்டவரே போக மாட்டோம், தூக்கி போட்டுருவாங்க. அவர் வரும்போது தூக்கி போடுறது இருக்கட்டும், இப்போ தூக்கி போடாது. எதெல்லாம் உன் இருதயத்தில் ஆண்டவர் கொடுக்குற காரியத்தை பிடிச்சி இருக்குதோ, எதெல்லாம் இருதயத்துக்குள்ள வந்து கடவுள் தான் இங்கே இருதயத்தில் இருக்கணும், அவர் இல்லை. இப்போ இந்த உலகத்தில் பொருட்களும் பொருள காரியங்களும் உலக காரியங்களும் தான் இருக்கு. அப்போ அதை தூக்கி வீச வேண்டும். இன்னும் அழகா ஆண்டவர் இன்னும் இந்த மாதிரி மனம் திரும்பி வரணும்னு நம்ம விரும்புறதுனால, அவர் கூட நம்ம நெருங்கி வரணும்னு விரும்புறதுனால ஆண்டவர் வந்து இன்னும் கூட அழகாக சில காரியங்களை சொல்கிறார். நம்ம வந்து அவர் பக்கம் வரணும் அப்படின்னு சொல்லி. எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 18லேருந்து 20. இது கொஞ்சம் சிறப்பான ஒரு பகுதி. இது அப்படியே எரேமியா 31 18லேருந்து 20. ஆமென். கவனிங்க, நீர் என்னை தண்டித்தீர். உண்மையான மனமாற்றம். நீர் என்னை தண்டித்தீர். நான் எப்படி இருந்தேன்? பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். நீர் என்னை தண்டித்தீர். நான் எப்படி இருந்தேன்? பணியாத மாடு போல். இது பணியாத மாடுன்னா என்ன அர்த்தங்க? பணியாத மாடுன்னா என்ன அர்த்தம்னா அன்ட்ரைன்டு புல் அப்படின்னு வருது ஆங்கிலத்தில். நீங்கள் ஆங்கில வேதத்தை வாசித்து பாருங்க. அன்ட்ரைன்டு புல். எவ்வளோ கற்றுக் கொடுத்தாலும் கற்றுக்காத மாடு இது. இது என்ன மாடு? இது எருமாடு. என்ன தான் கேட்டாலும் மறுபடியும் பழைய வாழ்க்கை போகும். அப்போ எப்ராஹிம் யாருன்னு சொன்னா சிம்பாலிக் தேவனுடைய பிள்ளைகள். இது வேற யாருக்கும் சொல்லலை. இஸ்ரவேல் மக்களுக்கு இன்னொரு பேரு எப்ராஹிம் அப்படின்னு எங்கள் ஆண்டவருக்கு சொல்றார். இந்த காலத்தில் அது என்னன்னா நம்மளை குறிக்குது. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரா? அவருடைய பிள்ளைகளாக நம்மை மனம் திரும்புதலுக்கு அழைக்க, நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல். அப்படின்னா அன்ட்ரைன்டு புல்லு. நான் கற்றுக்க மாட்டேன்றேன், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். என்னை திருப்பும். இதாங்க உண்மையான டேர்னிங் பேக்கு. ஆண்டவரை பார்த்து நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டவரே, நான் எங்கேயோ உங்களை விட்டு போயிட்டு இருக்கிறேன், நான் எங்கேயோ இருக்கிறேன், நான் உங்கள் பிரசனத்தை உணர முடியலை, நான் முன்ன மாதிரி உங்களை உண்மையாக நேசிக்க முடியல, என் இருதயம் எங்கேயோ உங்களை விட்டு போயிடுச்சே. நீங்களே யோசித்து பாருங்கள், உங்களுடைய இருதயம் என்ன நிலையில் இருக்குது, உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது, நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறீங்களா, நீங்கள் ஆண்டவர் மேலே எவ்வளோ அனுபவித்திருக்கிறீங்க, ஆண்டவருக்கு பயப்படுறீங்களா? யோசித்து பாருங்கள். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்படி யோசித்து நாம் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் இதுதான். நீர் என்னை தண்டித்தீர். எதுக்காக தண்டித்தீர்? ட்ரெயின் பண்றார். நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன், என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். என்னை திருப்பும், அப்பொழுது நான் என்ன பண்ணுவேன்? திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஸோ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்மளை உணர்த்துறாரு, நம்மளை திருப்பும்படி சொல்கிறாரு. திரும்பிட்ட பிறகு என்ன நடக்கும்? ஒருத்தன் உண்மையாக மனம் திரும்பினார்னா அவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? உண்மையாக கர்த்தரிடத்தில் திரும்புகிறவனுடைய நிலை எப்படி இருக்கும்? 19 வசனம், நான் திரும்பின பின்பு மனஸ்தாப பட்டு கொண்டு இருக்கிறேன். மனம் திரும்பினவனுடைய நிலை என்ன தெரியுமா? ஐயோ, நான் இப்படிலாம் நடந்துட்டேன், ஆண்டவருக்கு பெரிய இல்லாமல் காரியத்தை செய்துட்டேனே, அந்த மனஸ்தாபம் இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா மனஸ்தாபப்படுறதே இல்லை. உண்மையாக மனம் திரும்பினவனுடைய நிலை என்ன? நான் மனஸ்தாபப்பட்டு கொண்டே இருக்கிறேன், நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்து கொண்டிருக்கிறேன், வெட்கி ஞானி கொண்டிருக்கிறேன், என் இளவயது நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராஹிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க
ஃபீல் பண்ணி ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விட்டு அழுது ஆண்டவரை நோக்கி கேட்கணும். என்னன்னு கேட்கணும்? ஆண்டவரே, நான் உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்ட மாதிரி இருக்குது, தாவீதை மாதிரி என்னால் உங்கள் பிரசன்னத்தை என்ன பண்ண முடியல, உணர முடியலை, எனக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை, உற்சாக ஆவி இல்லைன்றத உணரணும். உணர்ந்து ஆண்டவரே என்னை நான் திரும்பி வர விரும்புகிறேன். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் திரும்பி வர விரும்புகிறேன். உங்ககிட்ட மீண்டும் அந்த ஆதி அன்புக்கு நான் திரும்ப வர விரும்புகிறேன். அந்த உன்னதமான அனுபவத்துக்கு நான் திரும்பி வர விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமானால், ஆண்டவர் சொல்றாரு, அவன் புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன்றார். அதான் உண்மையான மனம் திரும்புதல். அதனால தான் சொல்கிறேன், உங்களை கர்த்தர் உணர்த்துவாரானால், உங்களுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு வருமானால், நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் புலம்புங்கள். ஆண்டவரே, எப்படி இருந்தேன், நான் எப்படி டவுன் ஆகிட்டேனே, நான் ரொம்ப உங்களை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறேனே, உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குதே, ஆவிக்குரிய வாழ்க்கை சப்புன்னு இருக்குதே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உற்சாகம் இல்லையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், இல்லை இல்லை, நீ ஃபீல் பண்ணுறத நான் கேட்டேன், நான் பார்த்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அப்போ உண்மையாக ஃபீல் பண்ணால் பார்ப்பார், கேட்பார். நீ ஃபீல் பண்ணாமல் பணியாத மாடு மாதிரி இருக்காது, அன்ட்ரைன்டு புல்லாக இருக்காது, உடனே திரும்ப ஆண்டவரிடத்தில். அப்போ ஆண்டவர் பாருங்கள் 20ஆம் வசனத்தில், எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ. பா, மானம் திரும்பின உடனே சொல்கிறார், என் பிள்ளையாச்சே, இது தப்பு பண்ணிடுச்சு, என்னை விட்டு தூரம் போயிடுச்சு, நான் சும்மா இல்லை, அடி பொழந்துட்டேன், நான் அதை டிசிப்ளின் பண்ணேன், இப்போ மனம் திரும்பிட்டான். உண்மையாக மனம் திரும்பின பிறகு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு உண்மையாக மனம் திரும்புகிற அல்லது அவரை விட்டு பின்மாற்றத்துக்குள்ளே இருக்கிற உன்னை நினச்சிக்கின்னு தான் அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் பாருங்க. ஆண்டவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவன் என்ன பண்ணுறான், மனம் திரும்பினவன் அவனும் ஃபீல் பண்ணுறான். இதுதான் உண்மையான ரிலேஷன்ஷிப். தேவனோடு நடக்கிறதுனா தப்பை உணர்ந்து நீ ஃபீல் பண்ணுவ, நீ ஃபீல் பண்ணுறதை பார்த்து அவர் ஃபீல் பண்ணுவார். ஃபீலிங்கோ ஃபீலிங். அவர் ஒரு சைடு புலம்புறாரு, இவர் ஒரு சைடு புலம்புறார். ஐயோ, நான் எங்கள் அப்பாவை துக்கப்படுத்திட்டேனே, எங்கள் அப்பாவுக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ந்துட்டேனே, அவரை போய் நான் வேதனைப்படுத்திட்டேனே, அவர் எவ்வளோ நல்லவர் அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். இந்த ஃபீல் பண்ணிட்டு அவன் ரொம்ப வேதனைப்படுறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எப்ராஹிம் எனக்கு அருமையான பிள்ளை அல்லவோ, நான் எப்படி அவனை மறப்பேன், அவன் என்னை விட்டு போனதுலேருந்து நான் அவனையே நினைத்து கொண்டிருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ ரொம்ப தூரம் போயிட்டியாம்மா அப்பா விட்டுட்டு, அவர் உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்றார், அவனை நினைத்து கொண்டிருக்கிறேன், ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. பா, இதுதான் உண்மையான ஆண்டவர். நீ ஒரு சைடு ஃபீல் பண்ணுவ, உன்னை பார்த்து அவரு ஒரு சைடு ஃபீல் பண்ணுவார். ஃபீலிங்கோ ஃபீலிங். ஆனால் நீ மனம் திரும்பாம இருமாப்பா இருந்தேனா இந்த ரியாக்ஷன் இருக்காது. அப்போ மனம் திரும்ப, உண்மையாக மனம் திரும்பணும். டேர்னிங் ஃப்ரம் ஈவில் வேஸ், எல்லா அசுத்தமான வாழ்க்கையை விட்டு, எல்லா அக்கிரம வாழ்க்கையை விட்டு, எல்லா கெட்ட பாவங்களை விட்டு உணர்ந்து வேதனைப்பட்டு ஐயோ அப்படின்னு துக்கம் படும்பொழுது, மனஸ்தாபப்படுகின்ற பொழுது அப்படியே ஆண்டவர் ரொம்ப ஃபீல் பண்ணிடுவார். ஐயோ, என் அருமையான பிள்ளையாச்சே, அவன் என்னை விட்டு போனதுலேருந்து அவனே நினச்சின்னு இருக்கிறேன், என் உள்ள அவனுக்காக என்ன பண்ணுது, கொதிக்கிறது. ஆகையால் என் உள்ள அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கையை தட்ட மாட்டீங்களே. உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதான் நீதிமொழிகளில் சாலமோன் எழுதுகிறார், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை உண்மையாய் அறிக்கை செய்து, சும்மா மேலாட்ட அறிக்கை செய்தில்லை, உண்மையான ரிப்பெண்டன்ஸ். உண்மையான ரிப்பெண்டன்ஸ் மனஸ்தாபப்படும், அடிச்சுக்கும், மனசு வேதனைப்படும், நிம்மதியாக இருக்காது, சரியாக சாப்பிடாது, துக்கமாக இருக்கும். தாவீது மாதிரி. ஏன் தாவீது உபவாசம் பண்ணார்? காரியம் நடக்கிறதுக்காக உபவாசம் பண்ணலை, பிரசனத்தை இழந்ததுனால அந்த பிரசனத்துக்காக இயங்குகிறார். இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட பட்டினி போராட்டம் நடத்துகிறாங்க. ஏதோ ஒரு அற்புதம் நடக்கணும்னா உடனே பாஸ்டிங் போட்டு செய்திருவாரா? கண்டிப்பாக செய்ய மாட்டார். தாவீது ஏதோ நடக்கணுன்றதுக்காக ஜெபம் பண்ணலங்க, அவர் பிரசனத்தை இழந்துட்டார், உற்சாகாவி போயிடுச்சு, சந்தோஷம் இல்லை, பாவம் பண்ணிட்டாரு. அந்த ரிகல்சல்,
அந்த ஒரு ஆண்டரோடு ஒப்புரவாகிற வரைக்கும் அவருக்கு நிம்மதி இல்லை. ஆனால் ஒப்புரவான பிறகு சொல்றாரு, எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? சோ உண்மையான மனம் திரும்புதல் தேவனிடத்தில் நம்மை நெருக்கமாய் கொண்டு வரும். ஃபீலிங் நீ ஒரு சைடு ஃபீல் பண்ணுவ, அவர் ஒரு சைடு ஃபீல் பண்ணுவாரு. நீ அவரை அணைச்சு கொள்வ, அவர் உன்னை கட்டி அணைத்து என்ன பண்ணுவாரு? முத்தம் கொடுப்ப. நீ அவரோடு கூட நடப்ப, அவர் உன் கூட நடப்பார். யார மாதிரி? ஏனோக்கை மாதிரி. சோ உண்மையான மனம் திரும்புதல் அது மனஸ்தாபத்தை கொண்டு வரும். நீ மனஸ்தாபப்படுறத பார்த்து அவர் வேதனைப்படுவார். என் பிள்ளை எவ்வளோ என்னை நேசிக்கிறான், எவ்வளோ என் மேலே பிரியம் வைத்திருக்கிறான், அவன் ஒரு நாள் பாவம் செய்தான், ஆனால் அதிலிருந்து அவனுக்கு நிம்மதியை போச்சு, நான் அவனையே நினச்சி கொண்டிருக்கிறேன், அவன் என் உள்ள அவனுக்காக கொதிக்கிறது, நான் அவனை என்ன பண்ணுறேன், அவன் என்னிடத்தில் வரும்படி விரும்புகிறேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவனுக்கு உருக்கமாக இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உண்மையான மனம் திரும்புறவர்களுக்கு உருக்கமாக இறங்குவார். அப்போ தான் அவர் கூட நம்ம என்ன பண்ண முடியும்? நடக்க முடியும். உண்மையாக மனம் திரும்பாமல் போலித்தனமாக சும்மா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் பண்ணியை போல அதே சாக்கடையில் விழுறதும், நாய் கக்கினதை தின்றது போல தின்றதும் உண்மையான மனம் திரும்புதல் கிடையாது. உண்மையான தேவனுடைய பிள்ளைங்க, நான் காலையில் கூட சொன்னேன், அவங்க உள்ளம் பதைத்து கொண்டே இருக்கும். நான் ரட்சிக்கப்பட்டேன்னு எனக்கே டவுட் ஆகுது. ஐயோ, நிக்கதேமுக்கு இருந்தது பாருங்க, நிக்கதேமுக்குள்ள எல்லாமே பண்ணான், ஆனால் உள்ள என்ன இருந்ததுன்னா போவேனா தெரியலையே, தேவனுடைய ராஜ்யத்தை பார்ப்பனா, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான ஒரு ஏக்கம் இருந்தது. ஆண்டவர் டக்குன்னு ஆன்சர் பண்ணார். ஏய், உனக்குள்ள இப்படி ஒரு ஆன்சர் இருக்குல்ல, நீ நிறைய பண்ணிட்டு இருக்கல மேலாட்டம், அது இல்லைப்பா, நீ மறுபடியும் பிறக்கணுன்ட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு சொல்ற கர்த்தருடைய பிள்ளைகளை, உண்மையான மனமாற்றம் தேவனை உங்கள் பக்கம் நெருக்கமாய் கொண்டு வந்துவிடும். உண்மையான மனம் திரும்புதல் உங்க மேல தேவன் மன உருக்கமாய் இறங்க செய்யும். நீங்கள் அவரோடு கூட இணைந்து கொள்வீர்கள். நீங்கள் அவர் என்ன பண்ணுவீங்க? நடக்க ஆரம்பித்து விடுவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஸோ இதுதான் உண்மையான என்னது? மனம் திரும்புதல். இப்படி உண்மையா மனம் திரும்பினா அவரோடு கூட என்ன பண்ணலாம்? சேர்ந்து நடக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சுயநலத்திலிருந்து இருதயத்தை கர்த்தர் பக்கம் திருப்பணும். The heart must turn from self to Christ. சுயநலம், எப்போ பாரு சுயநலமாகவே சிந்திப்பது, சுயநலமாகவே வாழ்வது, இந்த சுயநலமான காரியங்கள், எனக்கு 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 நான் 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 ஒருபோதும் அங்கே கர்த்தருக்குன்னு கிடையவே கிடையாது, மற்றவங்க கிடையாது. நான் எனக்கே பிரியமாய் வாழாமல் எனக்காக சிலுவையில் மரித்த ரட்சகருக்காக வாழ்வேன். சுயநலமற்ற வாழ்க்கை. எனக்கு 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 சில பேர் அதே மைண்டில் இருப்பாங்க, எனக்கு எனக்கு எனக்குன்னு. அந்த மாதிரி என்ன இருந்தால் அதை சாகடிங்க. சுயத்தை சாகடித்தால் அது பாட்டு, அதனால சொல்லிடுறீங்க. சுயத்தை சாகடிக்கணும். இந்த சுயநலமான எண்ணங்கள் மறையணும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளாய் ஜீவிக்கிறார். நான் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது, ஆண்டவரே நான் உங்களை சந்தோஷப்படுத்தணும், எனக்கு சந்தோஷமா இருக்கிறத நான் செய்யக்கூடாது, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறத செய்யணும். இது உங்களுக்கு சந்தோஷம் தானா? இது உங்களுக்கு பிரியம் தானா? ஆமென் சொல்லுங்க. சோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். The heart must turn from self to Christ. என் இருதயம் சுயநலத்திலிருந்து என்ன பண்ணணும்? கர்த்தரிடத்தில் திரும்பணும். சரி, 3 காரியம் சொன்னேன். முதல்ல எதுலேருந்து என்னுடைய இருதயம் கர்த்தரிடத்தில் திரும்பணும்? உலகத்திலிருந்து, உலகத்தில் உள்ளவைகளில் இருந்தோம். 2வது பாவத்திலிருந்து திரும்பணும். 3வது சுயநலத்திலிருந்து திரும்பணும். சுயநலமாய் வாழக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்பவுமே எப்படி இருக்கணும்? நல்லா புரிஞ்சுங்க. நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? முதல்ல கடவுள், எல்லாம் சொல்லுங்க. முதல்ல தேவன், 2வது மற்றவங்க சொல்லுங்க, 2வது மற்றவங்க, 3வது நான். நம்ம அப்படி இல்லை, முதல்ல நம்மளை வச்சுக்கிறோம், 2வது மற்றவங்களை வைக்கிறோம், 3வது கடவுளை வச்சிடறோம். இல்லை, முதல்ல கடவுள். செல்ஃப்லெஸ் லைஃப் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் காட், செகண்ட் அதர்ஸ், தேர்ட் ஐ. சொல்லுங்க. முதல்ல தேவன், 2வது மற்றவங்க, 3வது நான். அப்போ நல்லா புரிஞ்சுங்க. யாரையும் ஹேட் பண்ணக்கூடாது. முதல்ல கடவுளை ஹேட் பண்ணக்கூடாது, 2வது மற்றவங்களை ஹேட் பண்ணக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். யாரையும் வேதனைப்படுத்தாதீங்க. முதல்ல தேவனை வேதனைப்படுத்தி வாழாதீங்க, மற்றவங்களை வேதனைப்படுத்தாதீங்க. என்ன கஷ்டம் இருந்தாலும் நான் அதை சகிச்சுக்குவேன்னு சொல்லி நீங்கள் அப்படி நினைங்க.
கர்த்தர் உங்க பக்கம் இருப்பார் பாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். Turn your heart from self to Christ. சுயநலத்திலிருந்து உங்களுடைய இருதயத்தை எங்க திருப்புங்க? கர்த்தரிடத்தில் திருப்புங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமா? உங்க சுய புத்தி மேல சாயாதீங்க. எல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துவேன், எனக்கு தெரியாதா, எனக்கு திறமைக்குது, எனக்கு ஞானங்குது, நான் படிச்சிருக்கிறேன். நிறைய பேர் இப்படிதான் பேசுறாங்க. எனக்கு உலகம் தெரியும், எனக்கு அறிவுக்குது, நான் பார்த்துக்கிறேன்றாங்க. விட்டுருவார் போ. நல்லா புரிஞ்சுங்க. சுயநலத்திலிருந்து முதல்ல என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். சுய புத்தியின் மேல என்ன பண்ணக்கூடாது? சாயக்கூடாது. அல்லேலூயா. அவர் நம்மை நடத்தணும். அப்போ அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் நம்மை நடத்தும்படி என்ன பண்ணணும்? எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய ஆலோசனை கேட்க. எல்லா காரியங்களும், அது சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியம் இருந்தாலும், ஜெபம் பண்ணாம தேவனுடைய ஆலோசனை பெறாம தேவனுக்கு காத்திருக்காம சுயத்துல ஓடி ஓடி எனக்கு ஞானம் இருக்கு, எனக்கு பணம் இருக்கு, எனக்கு தெம்பு இருக்கு அப்படின்னு நான் ஓடி செய்வதை நிறுத்தி தேவ ஆலோசனையை பெற்று தேவனுடைய வழியில் நடக்கும் போதுதான் நான் என்ன பண்ண முடியும்? தேவனோடு நான் சேர்ந்து நடக்கும். யாரை போல? ஏனோக்கை. முதல்ல என் இருதயத்தை எங்கிருந்து திருப்பணும்? உலகத்தில் உள்ளவைகள். இரண்டாவது பாவமான காரியங்கள் இருந்து. மூன்றாவது சுயநலம். திருப்பினால் ஆண்டவரோடு என்ன பண்ணலாம்? நடக்கலாம். எல்லாரும் எழுந்திருப்போமா? ஜெபம். கண்களை மூடி. நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி எங்களுடைய இருதயத்தை உலகத்து உள்ளவைகளில் இருந்தும் பாவமான காரியங்களில் இருந்தும் சுயமாய் வாழ்வதில் இருந்தும் நாங்கள் திருப்பி உண்மையே நாங்கள் சார்ந்து கொள்ள இந்த ஆண்டவரே மாலை வேளையில உம்மோடு நாங்கள் ஏனோக்கை போல நாங்கள் சேர்ந்து நடக்க விரும்புகிறோம். ஹல்லேலூயா. அப்பா, இந்த வார்த்தைகள் எங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தட்டும். இந்த வார்த்தை எங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய உணர்வை கொண்டு வரட்டும். ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமான பிள்ளையாக, எப்ராயிம் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவரை நான் எப்படி மறப்பேன் என்று எங்க மேல நீங்க ஏக்கம் கொள்வது போல, என் தேவன் என்னுடைய தகப்பன் அல்லவோ, நான் அவரை ஏன் துக்கப்படுத்தினேன், நான் ஏன் எப்படி அவரை துக்கப்படுத்தினேன்னு சொல்லி நாங்களும் உணர்ந்து இனி உங்களை துக்கப்படுத்தாதபடி உமக்கு பிரியமாக வாழ்வதிலே கவனம் கொண்டு உம்முடைய வழிகளில் நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நீங்க கேட்ட சத்தியத்தின்படி நடக்க எங்களை பலப்படுத்தும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்குள்ளும் பலத்த கிரியை நடப்பிக்கட்டும். ஒரு மனமாற்றம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.